அம்மே சரணம் தேவி சரணம். நாங்கள் இங்கே தான் லோக்கல் தான், பல்லாவரத்துக்குள்ள வில்லேஜ் தான். இந்த கோவிலில் சம்மந்தப்பட்ட ஊரில் தான் பஞ்சாயத்தில் தான் இருக்கும். இந்த கோவிலில் வந்து ஒரு மாபெரும் அதிசயம் நடக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா எங்கள் லைஃப்பில் நடந்த உண்மையை பேசுகிறோம். இந்த கோவில்லேருந்து பேசுறதுனால எல்லாமே உண்மையை தான் பேசணும். யாரும் என்ன நம்புங்க. இதான் வீட்டில் எங்களுக்கு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. பாப்பா இல்ல அப்படின்றதுக்காக நாங்க இங்க வந்தோம். இவருடைய ஃப்ரெண்டு சொல்லி தான் நாங்க இந்த கோயிலுக்கு வந்தோம். நம்பிக்கை இல்லாம சரி அவங்க சொல்றாங்களே அப்படின்றதுக்காக தான் வந்தோமே. வந்தோனே இவங்க என்ன எதுக்காக வந்தீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இந்த மாரி எங்களுக்கு பாப்பா இல்ல 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. சரி நீங்க நம்பிக்கையா இருங்க. நான் வெண்ணெய் காப்பு வச்சு அம்பாள் கிட்ட இருந்து பறிச்சு தரேன். அது சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பொறக்கும். அதான் அம்பாளே வந்து பொறப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்ட்டு அவங்க சொன்னத நாங்க ரொம்ப நம்பிக்கையா அதுக்கப்புறம் நம்பிக்கையா இருந்தோம். அவங்க வெண்ணெய் காப்பு வச்சு குடுத்தாங்க. உண்மையாவே ஒரு அதிசயமா தான் எங்க பாப்பா பொறந்தாங்க. அவங்க பெண் குழந்தை தான் முதல் பொறந்தாங்க. அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. அம்பாள் மாரியே ரொம்ப அழகுலயும் சரி, ரொம்ப ஆக்டிவா எல்லா அறிவுலயும் சரி, ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. அதே மாரி 2nd வந்து எங்களுக்கு பையன் வேணும். ஏன்னா எங்க குடும்பத்துல பையன் இல்ல. அதனால பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால சரின்ட்டு அம்பாள் கிட்ட அதே மாரி எங்களுக்கு பையன், பாப்பா வேணும்னு ரொம்ப முறையிட்டோம். அப்போ வந்து அதே மாரி நம்பிக்கையா இருங்க. கண்டிப்பா நடக்கும். மனசார உருகி கேட்டா அம்பாள் எது வேணாலும் குடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி தான் ரொம்ப நம்பிக்கையா மனமுருகி அம்பாள் கிட்ட கேட்டுக்கிட்டோம். அதே மாரி எங்களுக்கு ஆண் வாரிசு பொறந்தது. இப்ப 2 பேருமே ரொம்ப நல்லா இருக்காங்க. அது அம்பாளுடைய அனுகிரகம் தான் அது. நம்பிக்கையோடு வாங்க. எல்லாமே நல்லதா நடக்கும். அம்மே சரணம், தேவி சரணம். இதுக்கிடையில ஒரு நாள் நைட்டு கனவுல வந்து எனக்கு அம்பாலே வந்து நேரில் வந்து உங்களோட பேசுகிற மாதிரி ஒரு கனவு. அப்போ அந்த இதில் வந்து எனக்கு கற்பூரம் வேணும்னு அம்மாவே கிட்ட கேட்டாங்க. இதென்ன இப்படி நம்ம ஒரு கனவு வருதே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நான் கோவிலில் யாருமே நான் கன்சல்ட் பண்ணல. நீட்டாக ஒரு கடைக்கு போயிட்டு மிஸ்டர் கற்பூரம் கேட்டாங்களே நம்மளால் முடிஞ்சது இதை செய்வோன்னுட்டு கற்பூரம் வாங்கி வந்து கொடுக்குறேன். அப்போ கோவில்லேருந்து சொல்கிறாங்க உண்மையாகவே கோவில் இன்னைக்குன்னு பாருங்க கோவிலில் கற்பூரம் இல்லை. அம்பாளுக்கு தேவையானதை வந்து அம்பாள் வந்து பக்தர்கிட்டே வந்து அவங்களா வந்து நேரில் வந்து கேட்குற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. அதெல்லாம் உண்மையாகவே நடந்த விஷயம் இதெல்லாம். அந்த அம்பாள் வந்து பயங்கர சக்தியில் இருக்காங்க. பயங்கர ஒரு வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. வந்து கேட்ட அம்பாளுக்கு கிட்ட மனமுருகி எதை கேட்கிறோமோ அது நம்ம கை பலனை அனுபவிக்கலாம். அம்மேஸ்வரம் தேவீஸ்வரம்.